வணக்கம். எஸ்ஜிடி மேக்ஸு கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட் கண்டினியூ பண்ணிடலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், அதோட கண்டினியூஷன் இது வந்து போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி வர்றது. போர்ட் மாஸ்னால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ப்ராக்கெட்டு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அப்புறமா தான் சப்ராக்ஷன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதைத்தான் முடிக்கணும். அப்போ 3 × 2 என்ன ஆயிரும், 6. இப்போ 8 - 6ன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ 8 - 6 என்னது 2. 24 × 2 டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிரும், 12. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், போர்ட் மாஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 6th ஸ்டாண்டர்ட் சம்மு. 7 1s are 7 ஆயிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து அடிஷன். 3 + 5 8 ஆயிடுச்சு. 8 - 7 1. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் இந்த மாடல் ஏதாவது ஒரு சம் வந்துக்கிட்டே இருக்குது. ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மும் கொடுத்துட்டான். அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த அதர் நம்பர். இப்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சிங்கன்னா போதும். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = ஹெச்சிஎஃப் × எல்சிஎம். இதில் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் என்னது, ஒரு நம்பர் 4, இன்னொரு நம்பர் வந்து தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர் தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 × x = ஹெச்சிஎஃப் எவ்வளவு 2, எல்சிஎம் எவ்வளோ 28. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அவன் என்னத்தை வேணாலும் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரும் கொடுத்துருவான், ஹெச்சிஎஃப் கொடுத்துருவான், உங்கள்கிட்ட எல்சிஎம் கேட்பான். இல்லைனா எல்சிஎம் கொடுத்து உங்கள்கிட்ட ஹெச்சிஎஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி எதை வேணாலும் கேட்டாலும் இதுதான் மெத்தடு. ஸோ எக்ஸ் = இதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் தான். 2 × 28/4 வரும் இல்லைங்களா. ஸோ அதை கால்குலேஷன் பண்ணி போட்ட வேண்டியதான். இங்கே இருக்குது பாருங்கள், 2 × 22/4. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா x = 26. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் 6-digit நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர். கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டாலே எல்லாமே 999 போடணுங்க. ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் 1 போட்டு மீதி எல்லாம் முட்டையாக போடணும். இதுதான் வந்து ரூல்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட்னால் 999 வரும். ஏன்னா டிஜிட்லேயே சிங்கிள் டிஜிட்டில் கிரேட்டர் வந்து 9. அதே மாதிரி ஸ்மாலர் பார்த்திங்கன்னா எல்லாமே 0 போடும்போது வேல்யூ வராதுனால ஃபஸ்ட்டு மட்டும் 1 போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ கிரேட்டஸ்ட்டு 6-digit நம்பராக 6 9 போட்டுருங்க. ஸ்மாலஸ்ட்டு 6-digit நம்பராக ஸோ 1 போட்டு 5 0 போட்டுருங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்த சம்மு 200 ml 200 ml ஆஃப் மில்க் வந்து ரெக்வயர்ட் ஃபார் ஏ சைல்டு. குழந்தைக்கு வந்து 200 ml வேணுமாமா. தென் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் ரெக்வயர்ட் ஃபார் ஏ கிளாஸ் கண்டெய்ன்ட் இன் 40 children. ஒரு குழந்தைக்கு 200 ml 200 mlனா மொத்தமாக அந்த இதில் வந்து எவ்வளோ குழந்தைகள் கேட்குறாங்க, 40 children கேட்குறாங்கங்க. அப்போனா எத்தனை வந்து அவங்க ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா லிட்டரில் கொடுத்துட்டான். ஸோ நம்ம முதல்ல ஒரு குழந்தைக்கு 200 mlனா 40 குழந்தைக்கு எவ்வளோ வேணும், 8000 ml வேணும். 8000 ml வேணும். ஆனால் அவன் கேட்குறது எல்லாமே என்னது, லிட்டரில். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளவு, 1000 ml. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லிட்டருக்கு வந்து 1000 ml. ஸோ வந்து இதை 1000 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3030 கேன்சல். அப்போ 8/1 is 8. அப்போ 8 லிட்டர். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரு லிட்டருக்கு 1000 ml. அதாவது ஒரு லிட்டர் = 1000 ml. ஸோ வந்த ஆன்சரை 1000 டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு லிட்டரில் கிடச்சிரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். 5th சம் பார்த்துட்டிங்களா. நோட் பண்ணிக்கோங்க பாருங்க, 1 லிட்டர் = 1000 ml. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th one. இந்த ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கான். சிலிண்ட்ரா, ஸ்பியரா, சர்க்கிளா, கோணானு. இதில் ஏதாவது ஒன்று கேட்டேக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 2D என்ன 3D என்னெல்லாம் பார்த்துக்குங்க. 2Dனா 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்டில் படித்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன படித்தோம், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிளு, ட்ரையாங்கிள், இதெல்லாம் வந்து 2Dயில் வரும். அது ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் லென்த்து பிரெத்து இந்த மாதிரி நீளம் அகலம் அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்டு வச்சு வரதெல்லாம் 3Dயில் வரும். ஸோ சிலிண்டர், ஸ்பியரு, கோணெல்லாம் 3Dயில் வரும். ஸோ இதெல்லாம் 3D. இது ஒன்று தான் 2D. ஸோ ஆட் ஒன் இதில் எது, சர்க்கிள் தான் ஆட் ஒன். ஸோ 2Dனா என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்க, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் சம். அதாவது ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஏன் 2Dங்கிறோம், 2 டைமென்ஷனல், அதுக்கு ஹைட்டு இல்லை.
இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 3 டைமென்ஷனல், ஏன்னா இப்போ ஹைட்டு வரும். சிலிண்டர், ஸ்பியர், கோன், இதெல்லாம் வந்து 3D ஷேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்தது 7th ஒன், 100 மீட்டர் ஈக்குவல் டு, எல்லாமே கேஎம்ல கொடுத்துருக்கான். இப்போ 100 மீட்டர் நம்மளுக்கு தெரியும், 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர்னு தெரியும். அப்போது இப்போ கேட்குறது வந்து 100 மீட்டர், அப்போது 100/1000 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10. 1/10 என்ன வரும்? 0.1 கிலோமீட்டர். இதுக்கு வந்து இந்த கன்வர்ஷனுக்கு இந்த ஒன்றே ஒன்று மட்டும் படிச்சுக்குங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா அவன் மீட்டரோ லிட்டரோ இல்லை வந்து எந்த கன்வர்ஷன் கேட்டாலும் சரி, மீட்டர், லிட்டர், கிராம், இந்த மாதிரி எந்த கன்வர்ஷன் கேட்டாலும் சரி, நமக்கு இதே தான். இதை ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஆர்டர் வச்சுக்கிங்கன்னா கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இதே தான் வந்து உங்களுக்கு கிராம் கேட்டாங்க. கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெகாகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். இதே தான் லிட்டர் இருக்கும். கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்காலிட்டர், லிட்டர், டெசிலிட்டர், சென்டிலிட்டர், மில்லி லிட்டர். ஸோ இங்கே வந்து மீட்டருக்கு இந்த ஒரே ஒரு லைனை படிச்சுக்குங்க போதும். இப்போ மீட்டர்லேருந்து என்னவா சொல்லி இதெல்லாம் நீங்கள் போடவே வேணாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்த்துங்க, மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும். ஸோ மீட்டர் இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். இது கிலோமீட்டர் லெஃப்ட்டு போதா ரைட்டு போதா? லெஃப்ட்டு போனால் டிவைட் பண்ணுங்கள், ரைட்டு போனால் இன்ட்டு பண்ணணும். இப்போ லெஃப்ட்டு போகுது, எத்தனை ஜம்ப் போகுது பாருங்கள், 1 2 3, 3 ஜம்ப் போகுது. அப்போ /1000, அதான் 1/10. டேரெக்டாக தெரியாதவங்க, குழப்புறவங்க, மேக்ஸ் தெரியாதவங்க இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதே இது ரைட் சைடு போயிருந்துச்சுன்னா இன்ட்டு போடணும், அவ்வளோதாங்க வித்தியாசம். லெஃப்ட் சைடு போனால் டிவைட் பண்ணுங்கள். அடுத்து 8th ஒன், ரவுண்டட் ஆஃபுங்க. 8th ஒன்று ரவுண்டட் ஆஃப் நியரஸ்ட் 1000 கேட்டிருக்காங்க. 1000னா ஒன்ஸ்லேருந்து வாங்க, 1s 10s 100 1000. இப்போ 1000னா இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போது இவனை ரவுண்ட் ஆஃப் பண்ண 9 ரவுண்ட் ஆஃப் பண்ண பக்கத்தில் எல்லாம் பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்க்கணும். அவங்க 5 விட அதிகமாக வந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஆமாம் 5 வந்துருச்சு. ஸோ ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? 59. இங்கே வந்து வெறும் நம்பராக இருந்ததுன்னா ஆட் பண்ணிடுவீங்க. இப்போ 9 இருக்குது, ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். ஸோ இங்கே என்ன ஆயிரும்? 60 ஆயிரும். ஸோ 60 போட்டு அப்போ என்ன வரும்? ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் 1000 இஸ், அப்போ என்ன வரும்? 60,000. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேட்குறதுக்கு பக்கத்து நம்பர் 5 அதிகமாக வந்துச்சுன்னா இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்குவோம், இல்லைன்னா ஆட் பண்ண மாட்டோம். இந்த சேஞ்சஸ் உள்ளது போக பேலன்ஸ் உள்ள டிஜிட்க்கு எல்லாமே நம்ம வந்து 0 தான் போடணும். இது வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த நம்பர் யூஸ் ஆகும் ஒழிய மீதி எல்லா பிளேஸுமே 0 தான் போடுவோம். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 60,000. அடுத்த சம், ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, 2. அதே மாதிரி காம்போசிட் நம்பர்னால் 4லேருந்து வரும். ஏன்னா 1 வந்து ப்ரைமும் இல்லை காம்போசிட்டும் இல்லை. 2 பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ஈவன் ப்ரைம் நம்பர். அடுத்தது காம்போசிட்லேயே ஸ்மாலஸ்ட் எதுனா அந்த 4 தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 4. நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. 1லேருந்து 30 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ், 30லேருந்து 50 வரைக்கும் எவ்வளவு, 30லேருந்து 60 வரைக்கும் எவ்வளோ, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் இங்கே வந்து 30 to 60 கேட்குறாங்க. நான் 30 to 60 வரைக்கும் எழுதிக்கிறேன் பாருங்கள். ப்ரைம் நம்பர்லாம் தெரியலையா? இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டரால் மட்டும்தாங்க வரும், வேறு எந்த டேபிளும் வராது. அதாவது 1 டேபிள் வரும், இந்த 31 டேபிள் வரும், 1 டேபிள் வரும், 37 டேபிள் வரும், 1 டேபிள் வரும், 41 டேபிள் வரும், வேறு எந்த டேபிளும் வராது. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கவுண்ட் பண்ணிங்கன்னா 7. அடுத்து 11th ஒன், அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட் சம்மு. எ பாலிகான் த சம் ஆஃப் ஹூஸ் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 இருந்ததுன்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலிகானு அது நல்லா பார்த்துங்க, இன்டீரியர் ஆங்கிள் 360 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ஆன்சர்னு கேட்குறாங்க பார்த்துக்குங்க. குவாட்ரிலேட்டரலா, ட்ரையாங்கிளா, பென்டகானா, ஹெக்ஸகானான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இது நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான்? இன்டீரியர் ஆங்கிள் எந்த பாலிகான், நம்பர் ஆஃப் சைட்ஸ் தெரியாது, ஏன்னா பாலிகான்னு கேட்குறாங்க. எந்த பாலிகான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஒரே ஒரு க்ளூ என்னன்னா ஆங்கிளில் கொடுத்துட்டான். ஸோ ஆங்கிள் வந்து 360 கொடுத்துட்டான். அப்போது எந்த பாலிகானோட எல்லா சைடையும் ஆட் பண்ணால் ஆங்கிள் வந்து 360 வரணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்க, n = நீங்கள் 1 போட்டிங்கன்னா மைனஸ் வரும், போட முடியாது. n = 2 போட்டிங்கன்னா 0 வரும். n = 3 போட்டிங்கன்னா 180 தான் வரும். அது ஸ்ட்ரைட் லைன் ஆகும். n = எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா 4 சைடு உள்ளது தான். 3 போட்டிங்கன்னா 3 - 2 1 1 × 180 ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ இங்கே 4 - 2 என்ன வரும்? 2 2 × 180 என்ன வரும்? 360 வருது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு டேலி ஆகுது. கரெக்டாக? ஏன்னா வந்து பாலிகானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து n = 3 இந்த ட்ரையாங்கிள் இருந்தால் போட முடியும். ஏன்னா 2 போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஆகிடும். ஸோ 3 போட்டிங்கன்னா 3 - 2 1 1 × 180 ட்ரையாங்கிள். ஸோ n = 4 போட்டால் தான் 4 - 2 2 ஆகும். 2 × 180 வந்து 360 வரும். அப்போ n = 4. அப்போது n = 4. அப்போ 4 சைட்ஸில் உள்ளது எது? ட்ரையாங்கிளுக்கு தான் 4 சைடு, குவாட்ரிலேட்டர் தான் இல்லை 4 சைடு வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, குவாட்ரிலேட்டர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், குவாட்ரிலேட்டர். ஏன்னா இங்கே தான் n = 4 போடும்போது உங்களுக்கு வந்து 4 - 2 2 ஆகும். 2 × 180 360 வரும். இதே இது வந்து இங்கே வந்து 5 போட்டு பாருங்கள். 5 - 2 வரும் 3 3 × 180 என்ன வரும்? 540 வரும். சப்போஸ் ஆங்கிள் 540 கொடுத்தாங்கன்னா பெண்டகான் போடுவோம். அந்த மாதிரி எல்லா சைடும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. n - 2 × 180 n - 2 × 180 இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். n - 2 × 180. ஹெக்ஸகானா எத்தனை சைடு போடுவீங்க? 6 போடணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டாகானா 8, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈவினிங்கோ நாளைக்கு காலையிலே போடுறேன். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் SGT மேக்ஸை பொறுத்த வரைக்கும், SGT தமிழை பொறுத்த வரைக்கும், BEO மேக்ஸு தமிழ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மிஸ் ஆகாது. எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.